ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வேற லெவலான செஞ்ச எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த எபிசோடில் நம்ம ஹாரியும் தும்பியாக மாறிடுவார். கேட்கும் போதே நல்லா இருக்குல்ல, பார்க்கறதுக்கு இதை விட நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆளுங்களும் லைப்ரரியில் உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ மசாவும், ஹே கைஸ் இங்கே பாருங்களேன், இதில் ஒரு செம்ம விஷயம் போட்டிருக்கு. ஒரே நேரத்தில் யாராச்சும் 4 பேர் தும்பும் போதும், கொட்டாப்பை விடும் போதும், யாப்பை விடும் போதும், பாம்பு போடும் போதும் வேற யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஆசை நடக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த ஆசை நடக்குமாப்பா. சூப்பரா இருக்குல்லன்னுவா. உடனே சின்சானும் எட்டி பார்க்கதான் கொக்கு, மசா ஒரு மக்குன்வா. உடனே கசாமாவும், நீ வாய முடுற ஷின்சான், ஏன்பா மசவ் இதெல்லாம் நம்புறா மாதிரியாப்பா இருக்குன்னு கேட்பான். உடனே நீயும் ஒருவேளை அந்த புக்கில் போட்டுறதுல உண்மையா இருந்தா எப்படிப்பா இருக்கும்ட்டு கேட்க, கசாமாவும் எதுக்கு டவுட்டு, வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்வான். உடனே மசாவும், சூப்பரு, அப்ப நான் ஆசையை நினைச்சுக்கிறேன், நீங்க எல்லாருமே இந்த புக்கில் போட்டுறத மாதிரி பண்ணுங்கப்பான்வான். உடனே கசாமாவும், அப்போ சரிப்பா நான் தும்புறான்வா. போச்சானும், அப்போ நான் கொட்டாவே விட்டுறான்வா. உடனே நம்ம சின்சானும், அப்போ நான் ஏப்பம் விடுறான்வா. அடுத்தெல்லாம் நீனியை பார்த்து, நீ வேணா பாம்பு விடுறியான்னு கேட்க, உடனே நீனியும் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, என்னைய பார்த்தா உங்களுக்கு பாம்பு விடுற மாதிரியே தெரியுது, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிப்பாளா. உடனே கசாமாவும், சரிம்மா நீ கொஞ்சம் கூல் டவுன் பண்ணு, குசு விடுறதுக்கு வேணா மசாவை போட்டுக்கலாம், நீ வேணா ஆசையை நினச்சிக்கிறியான்னு கேட்க, உடனே நீனியும், ஐயோ ஜாலி, நான் ஆசையை நினச்சிக்கிறேன்வா. உடனே கசாமாவும், அப்படின்னு நம்ம ஆசை உனக்குன்னு கேட்க, நீயும் நம்ம 5 பேரும் எப்போவுமே கடைசி வரைக்கும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசைன்வா. உடனே மசாவும், நம்ம எப்படி பார்த்தாலும் கடைசி வரைக்கும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகிறோம், அதுக்கு எதுக்கு நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும், அது மட்டும் இல்லை அந்த புக்கில் போட்டுருக்கிறது கூட உண்மையாக பொய்யான்னு தெரியல, கண்டிப்பாக பொய்யா தான் இருக்கணும், எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்கப்பா போய் விளாட்லாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பிடுவாங்க. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் இருட்டில் நம்ம ஹரி தனியாக நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்போ அவருக்குள்ள அவரே பேசிப்பாரு, அடுத்த 2 நாள் லீவு, நாளைக்கு காலையில் விடிய இழுத்து போத்திட்டு தூங்குறோம், என்னைய யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மனுஷன் இழுத்து போத்திக்கிட்டு சொன்ன மாதிரியே தூங்கிட்டு இருப்பாரு. இப்போதான் நம்ம தலைவனுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வரும். நைனா எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு மேலே எகிரி குதிச்சிட்டு இருப்பான். கூட அந்த ஹீமாவரி வேறு சேர்ந்துக்கிட்டே ஹாரியை பிடிச்சி நோண்டிட்டு இருப்பாங்களா. ஹாரியும் போச்சு எல்லாமே போச்சு, வீக்கெண்டு நிம்மதியாக தூங்கலாம்னு பார்த்தா சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி ஷின்சான் பூந்துட்டானேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருப்பார். இப்போ மிக்ஸி வந்துட்டு, ஷின்சான் ஹீமாவரி இப்படிதான் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா, ஒழுங்கா போங்கன்னு சொல்ல, ஹாரியும் எனக்காக மிக்ஸி நீயாச்சும் பேசுறியன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவார். இப்போ மிக்ஸியும், ஹாரி சீக்கிரமாக எழுந்து போயிட்டு கார்டனில் இருக்கிற தேவையில்லாத புல்லெல்லாம் பிடுங்குங்கன்ட்டு சொல்ல, ஹாரியும் தேவையில்லாத புல்லெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்பாரு. உடனே மிக்ஸியும், இங்கே பிடுங்கிறது பூராமே தேவையில்லாத புல்லு தான், போயிட்டு அதை பிடுங்குங்கன்ட்டு சொல்ல, ஹாரியும் ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம் என்ன தூங்க விடுங்கன்னு சொல்லிட்டு நேராக படியேறி போய் கதவு சாத்திப்பாரு. நம்ம தலைவனும், நைனா நீங்கள் வெளியே வாங்க, நம்ம யானை மேலே அம்பாரி விழாலான்ட்டு கத்திட்டு இருப்பானா. இப்போ ஹரியும், ஐயோ இனி வீக்கெண்டில் கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டுறாங்க, கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பறந்து போகிற தும்பியை பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ இதே டைமில் மிக்ஸி ஷின்சான்லாம் வெளியே வாங்க ஹாரின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம தலைவன் டக்குன்னு ஒரு பாம்பு போடுவான். அதே டைமில் மிக்ஸி தும்ப ஹீமவாரி கொட்டாவை விட ஷீரோ ஏப்பம் விட ஹாரியும் அந்த தும்பியை பார்த்துக்கிட்டு, பேசாமல் அந்த தும்பியாக மரணம் சூப்பராக இருக்கும்ல, ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் பறந்து போவேன், இஷ்டத்துக்கு நான் ரெஸ்ட் எடுப்பேன், என்னை தடுக்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாரா. மசாவை என்ன சொன்னா, ஒரே டைமில் 4 பேர் தும்பும் போதோ கொட்டாவை விடும் போதோ ஏப்ப விடும் போதோ பாம்பு போடும் போதோ வேற யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஆசையை நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த ஆசை நடக்கும்னா. ஸோ ஷின்சான் குரூப் இந்த மாதிரி பண்ணும்போது ஹாரியும் நான் தும்பியாக மாறணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இப்போ அவரோட ஆசை பழிச்சு தும்பியாகவே மாறிட்டு இருப்பாரு. இப்போ ஷின்சானோட மிக்ஸியும் கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஹாரியோட சட்டை மட்டும் கிடக்குமா. நம்ம தலைவனும், அம்மா நைனா சட்டையை மட்டும் கழட்டிட்டு சட்டைப்படாமல் எங்கேயும் ஓடிட்டாரு போலன்னுவா. மிக்ஸியும் கதவெல்லாம் திறந்து பார்த்துட்டு இவர் எங்கே போனார்னு தேடிட்டு இருப்பாங்க. இப்போ ஹாரியும் உள்ளேருந்து வெளியே பறந்து வந்துட்டு, என்னடா இது, ஊரே இன்னைக்கு பார்க்க நம்ம கண்ணுக்கு ஒரு மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கண்ணாடியை பார்ப்பாரா. பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, தும்பியாக மாறினா நல்லா இருக்கும்னு நினச்சேன், அதுக்குன்ட்டு தும்பியாகவே மாறிட்டேன், கனவா இருக்குமான்னு சொல்லிட்டு கண்ணத்தை கிள்ளி பார்ப்பாரு. வலிக்குமா. உடனே ஹாரியோ, ஐயோ மிக்ஸி இங்கே பாருன்ட்டு மிக்ஸி முன்னாடி போக, மிக்ஸியும் போச்சின்னு சொல்லிட்டு ஒரே அடிதான் செவுத்துல போயிட்டு ஓட்டிப்பாரு. இப்போ ஹாரியும், அட கடவுளே, இவன் முன்னாடி மனுஷனாக இருக்கும்போது புரட்டி எடுப்பா, இவன் பூச்சா வேற இருக்கானா, மெரிச்சனை கொன்னாலும் கொன்னுடுவா போலின்னு சொல்லிட்டு பயங்கர பயத்துலையும் அதே டைமில் எப்படி இப்படி மாறணுன்ட்டு ஷாக்லேயும் இருப்பார். இப்போ நம்ம தலைவனும் கீழே இருந்து ஹாரியை தூக்கிட்டு, அம்மா தும்பி எப்படி சூப்பராக இருக்கலான்னுவான். உடனே மிக்ஸியும், அதெல்லாம் அதை தூக்கி போடுன்னுவாங்க. நம்ம தலைவனும் கண்ணிக்கிட்ட அதை வச்சு பார்த்துட்டு, என்ன இது கிட்டக்க பார்த்தா நல்லாவே இல்லை, நைனாவோட மூஞ்சி மாதிரியே இருக்குன்னுவான். ஹாரியும் ஷின்சான் க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு, ஐயோ இவனா ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுவான் போலின்ட்டு பயப்படுவாரா. இப்போ நம்ம தலைவனும் அந்த தும்பி எடுத்துக்கிட்டு வேகமாக போயிட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா அந்த கூண்டுக்குள்ளே அந்த தும்பி அடைச்சி வைக்கணுன்ட்டு பார்ப்பான்.
ஹாரி அந்த கூண்டை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போகவே மாட்டேன்பாரு. நம்ம தலைவனும் இந்த தும்பிக்கு எவ்வளோ நெஞ்சு தைரியம் கூண்டுக்குள்ளே போக மாட்டேன்னு முரண்டு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அழுத்தி உள்ளே தள்ளிட்டு இருப்பான். இப்போ ஹாரியும் உள்ளே போகவே மாட்டான்டா, ஆல்ரெடி ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேன், என்னை இப்படி அதை விட ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கணும்ட்டு பார்க்குறேன், முடியவே முடியாது, வெயிட் a minute ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாரு. நம்ம தலைவனை கடைக்கு கூட்டிகிட்டு இருக்கும்போது அவன் ஒரு பெரிய கூண்டை எடுத்து நயனும் நான் இதை வாங்கிக்கிறேன்னு இருப்பான். ஹாரி அதெல்லாம் முடியாது, சின்ன கூண்டை வாங்கிக்கொண்டு அவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்போ தும்பியா மாறிட்டு யோசிப்பாரு, பேசாமல் பெரிய கூண்டே வாங்கி கொடுத்துருக்கலாமோன்ட்டு. இப்போ நம்ம தலைவனும் ஹாரியை உள்ளே போட்டு லாக் பண்ணிவிடுவான். ஹாரியும் காலையிலேருந்து வேற எதுவுமே சாப்பிடல, பயங்கரமாக பசிக்குதுன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. இந்த டைமில் ஹீமா ஒரு ஓடி வந்துட்டு ஹாரியை க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு அந்த கூண்டை பிடிச்சி சுத்த ஆரம்பிச்சிருவா. ஹாரியும் கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எனக்கு எதிரிங்க வேற எங்கேயுமே இல்லடா, என் வீட்டில் தான்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயப்படுவார். ஹீமாவரி இப்போ அந்த கூண்டை செவுத்துல எறிவா. அப்படியே கூண்டு கீழே விழ ஹாரியோட மண்டைக்கிண்டெல்லாம் குழம்பி போயிருக்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் தெளிஞ்சு உக்காருவாரா, கரெக்டாக நம்ம தலைவன் வந்துடுவான். இந்தா உனக்காக சுகர் ரைஸ் கேக் கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுன்ட்டு சொல்ல உடனே ஹாரியும் என்னைய பார்த்தவனுக்கு எறும்பு மாதிரி தெரியுது, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் தும்பிடா, இதெல்லாம் துண்ண மாட்டேன்பாரு. நம்ம தலைவை என்னடி தின்னுதான் ஆகணும்னு சொல்லிட்டு வாயில் அப்பை விட்டு குண்டை மூட்டுருவான். அடுத்து அப்படியே சாயங்காலம் ஆகிடும். நம்ம தலைவனும் டிவி பார்த்துட்டு இருப்பான். இப்போ மிக்சியோ ஷின்சான் கிட்ட வந்துட்டு என்ன ஷின்சான் அப்பா இன்னமும் வரலையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா. நம்ம தலைவனும் ஒருவேளை நம்ம அப்பாவை கடத்திட்டாங்களாமா, அப்பாவை கடத்தி வச்சுக்கிட்டு 2 பாக்ஸ் சாக்கோபி கொடுத்தா தான் விடுவேன்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு கேட்பான். உடனே ஹாரி கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு டே மகனே என்னோட மதிப்பு 2 பாக்ஸ் சாக்கோபி தானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ மிக்சியும் டே ஷின்சான் அப்பா தூங்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனால் நம்ம தான் ஒரு தொல்லை பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம், நான் போயிட்டு அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன்ட்டு சொல்ல நம்ம தலைவனும் அப்பா போட்டோமா, அப்பாவோட இன்சூரன்ஸ் காசு வரும், அதை வச்சு நம்ம பழச்சிக்கலான்வான். மிக்சியில் உனக்கு எப்போவுமே விளையாட்டு தான், நீ அப்பா வந்து இங்கேயே இருக்க சொல்லு, நான் போய் வெளியே எங்கேயாச்சும் தேடி பார்க்குறேன், ஹீமாவரை கூட்டிகிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு மிக்சி அப்படியே வெளியே கிளம்புவாங்க. இப்போ நம்ம தலைவனும் தும்பி அடைச்சி வச்சுக்கிற பாக்ஸை கையில் எடுத்துக்கிட்டு குண்டு ஓப்பன் பண்ணி விட்டு ஹே தும்பி, எங்கள் அப்பா எங்கள் அப்பானாருக்கே தெரியல, அவரை பார்த்தீங்கன்னா நீ பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு குண்டை திறந்து விடுவானா. இப்போ ஹாரியும் டே ஷின்சான் உனக்கு என் மேலே இவ்வளோ பாசமா, கவலைப்படாத, என் குடும்பத்துக்காக நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு ஹாரி வெறித்தனமாக பறந்து போயிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம தலைவனும் அந்த தும்பியை பார்த்துக்கிட்டு அப்படியே பாம்பு போடுவானா. அதே டைமில் வெளியே செப்பல் மாட்டிட்டு இருக்க மிக்சியும் தும்புவாங்க. ஹீமாவரி யாப்பம் விட ஹீரோ கொட்டாவை விட இந்த 4 பேர் ஒரே டைமில் இந்த விஷயத்த பண்ணதுனால ஹாரியோட சாபம் போயிட்டு அவர் திரும்பி மனுஷனாக மாறிடுவார். தும்முன்னு அப்படி மேலே கீழே விடுவார். சத்தங்கிட்டு எல்லாருமே போய் பார்ப்பாங்க. இப்போ ஹாரியும் நான் மனுஷனாக மாறிட்டேன், மிக்சி ஷின்சான் ஹீமாவரின்னு சொல்லிட்டு ஆசையாக ஓடுவார். ஆனால் சட்டை இல்லாமல் ஓடுவார். சட்டை தான் ரூமில் இருக்கு. இதை மிக்சி எல்லாருமே பார்த்துட்டு சி என்ன கோலம் இது ஹாரி, சர்க்கஸ் காட்டுறீங்களான்னு சொல்லிட்டு மண்டையிலே ஒரு கொட்டு விடுவாங்க. அதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாட்டா பை பாய்.